ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் ஜாம் தான். பீட்ரூட் டேட்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஜாம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பீட்ரூட்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் இதே மாதிரி ஜாம் மாதிரி செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து 2 பீட்ரூட், பெரிய பெரிய பீட்ரூட் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு 7-8 டேட்ஸு, ஆஃப் லெமனு, ஒரு 2 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக கல்லுப்பு. இது வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் பனை வெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டு, டேட்ஸு, கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு 3/4 டம்ளர் தண்ணி, இது முழுகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் போட்டு ஒரு 7-8 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 3/4 கப் வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி அது முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம குக்கரில் வெந்தது எல்லாமே ப்ரெஷர்லாம் அடங்கி ரெடி ஆகிடுச்சு. டேட்ஸும் பீட்ரூட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு எடுத்துகிட்டு மிக்ஸர் ஜாரில் இதே மாதிரி எல்லாமே போட்டு ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பீட்ரூட் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியையும் சேர்த்தே நான் இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம கடாயில் வச்சு வெல்லம் கரைய வச்சுருந்தோம் இல்லையா, உங்களுக்கு தூசு மண் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த பியூரியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் சுருண்டு வர டைமில் நம்ம வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக ஒரு தட்டில் வச்சு பாருங்கள். கீழே ஒழுகாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஜாம் ரெடி. இந்த ஜாம் வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வீட்டில் நீங்களும் சாப்பிட்லாம். ப்ரெட்டு, சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். பீட்ரூட் காய் சாப்பிடாதவங்க குழந்தைங்களுக்கும் இது கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் டேட்ஸு, ஹெல்த்தியான வெல்லம், பீட்ரூட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து நெய், லெமன் இது எல்லாமே தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் வந்து நம்ம கொதிக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். லெமன் கொதிக்கும் போது அதை நல்லா பிழிஞ்சு விட்டு ஓரமாக எடுத்து ஆற வச்சுருங்க. அவ்வளோதான். ஸ்டோர் பண்ணுறதுக்காக வினிகர் எதுவும் இல்லாமல் நம்ம லெமன் வந்து சேர்த்துக்கிறோம். சூப்பரான ஒரு பீட்ரூட் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.